சங்கீதம் 46வது அதிகாரம் 4வது வசனம். எல்லாரும் வாசிக்கலாங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து சங்கீதம் 46, 4, 5 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாங்களா? ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். 10வது வசனத்தை வாசிக்கலாங்களா? நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவன் சொல்றாரு, ஒரு நதி இருக்கு, ஒரு ஜீவ நதி, கர்த்தருடைய வார்த்தை என்கிற நதி. இந்த சபையில கர்த்தருடைய வார்த்தைங்கிற அந்த நதி மட்டும் ஸ்டாப் ஆகாம ஓடிடுச்சுன்னு வச்சீங்களேன், இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு நகரமாக்கிவிடும். அப்படின்னா என்னங்க நான் சொல்றேன், ரபி நீங்க ரொம்ப கற்பனை பண்றீங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஒரு சபையாக்கிடும். ஒவ்வொருத்தரையும் ஒரு சபையாக்கிடும். ஒவ்வொருத்தரும் ஒரு நகரம். நகரம் தான் என்னங்க? மெனி ஸ்ட்ரீட்டா இருக்குது, ஊரா இருக்குது. அப்ப இந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருக்கணும்னா, ஒரு பெரிய நகரத்தையே உண்டாக்குகிற சபையா. அவர் அதுதான் சொல்றாரு பாருங்க தாவீது, உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் என்ன பண்ணும்? சந்தோஷிப்பிக்கும். தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அது அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவனுடைய நகரத்தையும், நகரங்கிறார் சிட்டினா பெரிய சிட்டி. அப்ப இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் ஒரு மிகப்பெரிய நகரமாக்க விரும்புகிறார். அதற்கு ஒரு நதி தேவை. அதற்கு ஒரு நதி என்ன பண்ணுங்க தேவை. இது சொல்லி முடிக்கிறேங்க. சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிந்து சமவெளி நாகரிகம்னு படிச்சீங்களா? தெரியும். சிந்து சமவெளி நாகரிகம்னா என்ன தெரியுங்களா? நைல் நதி நாகரிகம்லாம் இருக்கு. எந்த இடத்துல நதி இருக்குதோ, எந்த இடத்துல தண்ணி இருக்குதோ, அங்க ஊர் உருவாகும். தண்ணி இல்லாத இடத்துல ஊர் உருவாகும். இதே டால்மியா போர்டு 40 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்ன ஐயா கிட்ட மட்டும் 48,000 ரூபாய் இல்ல, ஊர்ல அவங்க அண்ணங்கிட்ட லட்சக்கணக்கில் இருந்துச்சு, அவங்க இன்னொரு அண்ணங்கள்ட்ட கோடிக்கணக்கில் இருந்துச்சு. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் பாதி கால்வாசி பேர் கவர்மெண்ட் ஜாப். நம்ம பழனிசாமி அண்ணன் சொன்னாரு, நான் 2 லட்சம் ரூபாய் வச்சிருந்தேன் என் பாக்கெட்லன்னாரு. ஏன் அவர் இந்த இடத்துல வந்து நிலம் வாங்கலாம்ல? ஏங்க நிலம் வாங்கல? எங்க மாமா இன்ஜினியர், அவருக்கும் நிலம் வாங்க முடியல. ஏங்க நிலம் வாங்கல? காரணம் என்ன தெரியுங்களா? நிறைய பேர் நிலம் வாங்கியிருக்கலாம்னு இப்ப அழுகுறாங்கலாம். ஐயோ நிலம் வாங்காத விட்டுட்டுன்னு சொன்னாங்களே. ஏன் நிலம் வாங்கலன்னா, இந்த டால்மியா போர்ல தண்ணி இல்லை. இந்த டால்மியா போர்ல இந்த இடத்துல நிலத்தை வாங்கி யாராக அவதிப்படுறது? நாங்களே இந்த சர்ச்சு கட்டுற டைம்ல எல்லாம், சர்ச்சு ஆராதனைக்கெல்லாம் வர ஜனங்களுக்கு தண்ணி இல்லாதவங்களுக்கு, இங்க இருக்கிற வாலிபர்கள் எல்லாம், நம்ம மேத்யூன்றதெல்லாம் அப்போ எங்க மாதிரி வாலிபர்கள், எங்க மாதிரி வயசு அவர்கள், இவங்க எல்லாம் இரும்பு குடத்துல அங்க போய் தண்ணி பிடிச்சிட்டு வருவாங்க குடிக்கிறதுக்கு. தண்ணி ஏன்? தண்ணி இல்லை, போர் இது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற வசதிகள் கிடையாது. அந்த மூலையில ஒரு போரிங் பைப் இருக்கும், அங்க போய் தண்ணி போய் அடிச்சு அந்த இரும்பு குடத்துல, அது ஏன் இரும்பு குடத்தை வாங்கினாங்கன்னு தெரியல, அந்த இரும்பு குடத்தை தூக்க முடியாத அந்த இரும்பு குடத்தை வச்சு தூக்கிட்டு வந்து வச்சான்னா வர ஜனங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்படி இல்லைன்னா அங்க ஒரு இடத்துல போகணும், தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வைக்கணும். அவங்கள்ட்ட போய் சார் ஒரு 2 குடம் தண்ணி பிடிச்சிக்கிறேன் சார்ன்னு கேட்டா, சரி பிடிச்சிக்கப்பா அப்படிம்பாங்க. அதை பிடிச்சிட்டு வந்து வச்சா தான் குடிக்கிறதுக்கு தண்ணி, இல்லைன்னா தண்ணி இல்லை. அப்ப தண்ணி இல்லைன்னா அங்க நாகரீகம் உருவாகாது. தண்ணி இல்லைன்னா மக்கள் வரமாட்டாங்க. காசு இருந்தாலும் நிலம் வாங்க மாட்டாங்க. தண்ணி இல்லாத இடத்துல தண்ணி இல்லாத காட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவோம்னு சொல்றாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா பொழப்பு ரொம்ப காஞ்சி போயிடும். ஆனா அப்ப தண்ணி எவ்வளவு முக்கியம். ஆனா கண்ணுக்கு தெரியாத ஒரு ஜீவ நதி ஓடுகிறது. இது நம்ம கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கும் தெரியல. அது பரலோகத்தை வெளிப்படுத்தின விசேஷம் சொல்றது, பரலோகத்திலிருந்து தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து அந்த நதி பாய்கிறது. அந்த நதி இந்த பூமியில் இருக்கிற அநேக ஜனங்களை செழிப்பாக்க காத்திருக்கிறது. அந்த நதி மாத்திரம் உங்க வேறாகிய உங்க இருதயத்துல பற்றுச்சுன்னா, அந்த தேவ நதி உங்க இருதயத்துல வந்துருச்சுன்னா, எப்படி எங்க 3வது ஃப்ளோர்ல குடி இருக்கிறவங்க பக்கத்துல போனா நீங்க என்ன நினைச்சாலும் சரிதான், இவ்வளவு ஹைட்டுக்கு மரம் அப்படி செலு. எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, எப்படா இந்த மரம் இவ்வளவு தண்ணி எங்க கிடைச்சது, எப்படி இது வந்தது? பார்த்தா அந்த வேறு
எங்கேயோ தண்ணி ஒரு சொட்டு 2 சொட்டு கிடைச்ச உடனே அந்த வேர் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த வேர் முளைச்ச உடனே அந்த வேரே இப்ப தேடுது தண்ணிய. அந்த வேர் ரட்சிக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவ வசனம் என்கிற தண்ணியை தேடும். அக்கா சொன்னாங்க பக்கத்து சபைக்கு போலாமா, அந்த சபைக்கு போலாமா. ஆனாலம்மா சொன்னாங்க அந்த சபைக்கு போலாமா. எனக்கு தண்ணி எங்க போனா தண்ணி கிடைக்கும். பக்கத்து சபையா தூரத்து சபையா 10 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் இருந்தாலும் சரி, தண்ணி எங்க கிடைக்கும். தண்ணி பாயிற இடத்துக்கு ஜனங்கள் போக ரெடியா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிலோமீட்டர்லாம் பிரச்சனை கிடையாது. எத்தனையோ பேர் அமெரிக்காவுக்கு போறாங்க நல்லா சம்பாதிக்கிறதுக்காக. எதுக்கு அமெரிக்காவுக்கு போறாங்க? இங்கேயே ஜாலியா படுத்துக்கிட்டு பக்கத்து வீட்லயே உப்பு தண்ணி குடிச்சுட்டு படுத்துக்கிட்டு இல்ல. அமெரிக்கா போனா வாழ்க்கையே மாறுது. ஜெர்மன் போனா வாழ்க்கை மாறுது. ஜப்பான் போனா குடும்ப நிலைமையே மாறுது. இங்கதான் உட்காந்து ஒரு கோடி ஆமா வீடு கட்டுறதுக்கு. அங்க போனா 5 ஒரே வருஷத்துல வீடு கட்டிடலாம். ஏன்? அங்க நதி இருக்குது. அதே போல சபை என்பது எவ்வளவு தூரமா இருந்தாலும் சரி, நதி பாய்தான். கர்த்தருடைய வார்த்தை என்கிற நதி பாய்கிறதா, ஜீவ நதி பாஞ்சா அந்த காஞ்சி போன இருதயம் கூட செழிப்பாயிடும். வேர் விட ஆரம்பித்து விடும். அந்த வேர் பாருங்க, எங்க பெட்ரூமுக்குள்ள எல்லாம் பூந்து அப்படியே அந்த 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 பிளாக் பண்ணி பிடிச்சு பைப்பியே. இப்ப தண்ணி முடியும் எல்லாம் வெட்டி எடுக்கிறாங்க. எல்லாம் எங்க வேரெல்லாம் நிறைய சார், வேரெல்லாம் எடுக்க பிளாக் பண்ணுது. வேர் நான் சொல்றேன், வேருக்கு வலிமை அதிகமா கான்கிரீட்டுக்கு வலிமை அதிகமா? வேருக்கு தான் வலிமை. ஏன்? வேருக்குள்ள உயிர் இருக்கிறது. கான்கிரீட் ஒருவேளை இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற பாவங்கள், பிரச்சனைகள், இந்த உலக சமுதாயங்கள், பல காரியங்கள், துன்பங்கள், நோய்கள், பல காரியங்கள் அப்படியே கான்கிரீட் மாதிரி இருக்கலாம். ஐயோ இதை உடைக்கவே முடியாதுங்கன்னு நினைக்கலாம். நீங்க கான்கிரீட்டை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்குள்ள வேர் இருக்கிறதா, அந்த வேர்ல உயிர் இருக்கிறதா, அந்த உயிர் ஜீவ நதியினால் பாய்கிறதா. பாஞ்சிச்சுன்னா அப்படியே கான்கிரீட்லாம் உடச்சி. அவர் சொல்றாரு அந்த இன்ஜினியர் ஆகிட்ட, ஐயா இதை எடுக்கலன்னா பில்டிங்கே காலி பண்ணிடுங்க. அந்த வேறு எத்தனை நீ என் கை சோடு கூட இல்லைங்க, இது 2-3 வேறு சோடு தான் இருக்குது. பில்டிங்கே உடைச்சிருங்கிறாரு. என்னங்க இவ்வளவு கான்கிரீட் போட்டு இரும்பு போட்டு கலவை போட்டு கட்டதா இது? ஆமா, பில்டிங்கே உள்ள நுழையுது. உள்ள பில்டிங் உள்ள நுழைஞ்சு அது வெளியில இருக்குது. மரம் வேறு பெட்ரூம் ஃபுல்லா இருக்கு. ஏன்? அதுல உயிர் இருக்கிறது. என் இருதயத்திலும் உங்க இருதயத்திலும் உயிர் இருக்கும் என்றால், ஜீவ நதி பாயும் என்றால், இந்த உலகத்துல எப்பேற்பட்ட மனுஷர்கள், எப்பேற்பட்ட தடைகள், எரியோ கோட்டை போன்ற தடைகள் வந்தாலும் அவைகள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். வார்த்தையை அனுப்பினார். வார்த்தை தான் சொன்னார் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து, நீங்கள் அவர்களை சுதந்தரித்துக் கொள்வீர்கள், போ, நீங்க கிளம்புங்க, கவலையே படாதீங்க, எரியோ கோட்டையை ஒன்றுமில்லாமல் செய்வீர்கள். மதில் மேல குடியிருப்பாங்களாங்க. சரித்திரமா சொல்றாங்க. எரியோ மதில்ங்கிறது நம்ம 2 செங்கல் வச்சு 1/2 செங்கல் வச்சு கட்டுறோம். இங்க அந்த மதில் கிடையாதான். எரியோ மதில்ங்கிறது என்ன தெரியுங்களா? வீடு கட்டி குடியிருப்பாங்களாம் அந்த மதில்ல. ராகாபேன்னு வேசி எங்க குடியிருந்தாங்க நீங்க போய் படிச்சு பாருங்க. யாக்கோபு சார் யோசுவா 3வது அதிகாரம் நினைக்கிறேன், 2-3வது அதிகாரம். மதில்ல குடியிருக்குது அந்த அம்மா. அவ்வளவு பெரிய ஒரு வீடு சோடு மதில் கட்டின மதிலை ஜனங்கள் எக்காலம் ஊதி சுத்தி தேவனை துதித்து விசுவாசத்தோட துதித்த பொழுது அந்த மதில்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. இந்த ஜீவ நதி நம்ம இருதயத்துக்குள்ள, இந்த வார்த்தை, இந்த ஜீவ நதி மட்டும் நமக்குள்ள பாயும் என்றால், இந்த உலகத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட தடை, கான்கிரீட் போன்ற தடையா இருந்தாலும் சரி, கான்கிரீட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, ஜல்லி மணல் எல்லாம் சிமெண்ட் போட்டு எப்பேற்பட்ட இதா இருந்தாலும் அதையெல்லாம் உடைத்து கொண்டு முன்னேறி செழிப்பாவீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர்கள் நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சொல்லுங்க, சந்தோஷிப்பிக்கும். நம்ம வாழ்க்கையை சந்தோஷப்படுத்துகிறவர் ஆண்டவர். அந்த ஜீவ நதி பாயிற இடமாய் நம்ம சபை மாறும். எப்படி சித்தேசு சாக போறாரு அப்படின்னு சொன்ன உடனே நீங்க எல்லாம் முழங்கால் போட்டு சபை ஜெபம் பண்ணுச்சோ, அது போல ஒரு மனுஷன் பாவத்துல விழுந்துட்டாருன்னா நாம எல்லாம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம். ஒரு மனுஷன் மனம் திரும்ப மாட்டேங்கிறாரு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணோம்.
வியாதியை விட மற்ற எந்த விஷயத்தை விட நாம எல்லாரும் ஜெபம் பண்ணோம். எப்படி? பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அந்த சபை மக்கள் எல்லாம் ஜெபம் பண்றாங்க. நாம எல்லாரும் ஜெபம் மாத்திரம் பிரச்சனையாய் பார்க்காமல் அதை முழங்கால வச்சோம்னா, ஆண்டவரே சபை எல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் அந்த மனுஷனுக்கு வார்த்தையை அனுப்புகிறார். அந்த மனுஷனுக்கு என்ன பண்றாருங்க? வார்த்தையை அனுப்பி அவரை தைரியப்படுத்தி நம்பிக்கையை தூண்டிவிட்டு விசுவாசத்தை தூண்டிவிட்டு, எங்க அதே ஆஸ்பத்திரிக்காரங்க தான் அவங்க என்கிட்ட சொன்னாங்கல்ல, நாளைக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டுங்கன்னு. அவர் எல்லாம் முடிஞ்சு அவரெல்லாம் வீட்டுக்கு வந்து வேலைக்கு போன முன்னாடி அவர் என்ன பார்த்தாரு. அவர் என்ன சொன்னவர், அவர் என்ன சொன்னாரு, பரவாயில்லைங்க அப்படின்னாரு. பரவாயில்லைங்கலாம் சொல்லாதீங்க, அவருக்கு கடவுள் நம்ப மாட்டாங்க. பரவாயில்லைங்கலாம் சொல்லாதீங்க, கடவுளுடைய சுத்த கிருபை, கடவுள் செஞ்ச அற்புதங்கள் அப்படின்னு. அதெல்லாம் கடவுள் தான் செஞ்சாரு. அவர் ஒருவேளை அதெல்லாம் இல்லைன்னு சும்மா வாயில சொல்லலாம், ஆனா அவர் மனசுல அந்த வார்த்தை கண்டிப்பா போய் என்ன பண்ணும்? பேசும். மனுஷங்க வேணாங்கிறாங்க வெறுக்கிறாங்கன்னு மட்டும் நீங்க நினைச்சாதீங்க. சும்மா வாயில அப்படி அடிச்சு விடுவாங்க, போங்க அப்படிங்க எப்படிங்கம்பாங்க. அப்புறம் போய் யோசிச்சு பார்ப்பாங்க, நீங்க சொல்றது ஏதோ உண்மையாட்டங்களா, நீங்க சொல்றது ஏதோ நம்மளை பண்ணுது, ஏதோ நம்மளை தூங்க விடாம பண்ணுது, ஏதோ நம்மளை ஏதோ பண்ணுதுன்னு கண்டிப்பா நினைப்பாங்க. அப்ப சபையாய் நாம எல்லாரும் சேர்ந்து எந்த பிரச்சனையானாலும் சரி, எந்த ஒரு விசுவாசியுடைய குடும்பம் விழுந்து போனாலும் சரி, பின்மாற்றம் அடைஞ்சாலும் சரி, கோயிலுக்கு வரலனாலும் சரி, ஒரே தீர்வு, வந்திருக்கிற நாம் எல்லோரும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற தீர்வு. ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷிப்பிக்கும். அடுத்தது, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். நம்மளோட ஆண்டவர் என்ன பண்றாருங்க? இருக்கிறார். அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அந்த வசனத்தை முழுசா வாசிக்கலாங்களா? 6வது வசனத்துல இருந்து 11வது வரைக்கும் வாசித்து முடிப்போம். ஜாதிகள் கொந்தளித்து, 6வது வசனம் 46, சங்கீதம் 46 6வது வசனத்துல இருந்தே வாசிப்போம். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது, அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பால் கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.